ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னா ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 5 எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு 5 எலமெண்ட் இருக்கணும். அது என்னென்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டென்ஷன், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ஆஃபர், அப்புறம் அக்செப்டன்ஸ், அதுக்கப்புறம் கன்சிடரேஷன். இப்போ இன்டென்ஷன்னா என்னன்னா, நம்மளோட இன்டென்ஷன் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு இருக்கணும். ஸோ எக்ஸுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃபோன் வாங்கணுங்கிற இன்டென்ஷன். ஸோ அதனால வந்துட்டு அந்த இடத்துல ஒரு இனிஷியல் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது. தென் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டின்னா ஒரு கான்ட்ராக்ட பொறுத்தவரைக்கும் அடல்ட்டா இருக்கணும். எய்தர் பையர் ஆர் செல்லர் 2 பேருமே அடல்ட்டா இருக்கணும். தென் ஆஃபர். ஆஃபர்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு பொருள எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, இல்ல வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கிறதா இருக்கணும். அதாவது இப்போ எக்ஸ் ஆர் ஒய் வந்துட்டு ஃபோன் வாங்கணும்னு டிசைட் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு ஷாப்ல வந்து அந்த இடத்துல வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அந்த ஷாப் கீப்பர் வந்துட்டு ஆஃபர் குடுக்குறாரு. அப்ப எக்ஸ் வந்து அத அக்செப்ட் பண்றாங்க. தென் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன்னா, இப்போ ஷாப்கீப்பர் கிட்ட எக்ஸ் வந்துட்டு ஒரு ₹10,000 அமௌண்ட்ட குடுத்து அதுக்கான வேல்யூவான ப்ராடக்ட்ட வாங்குறாரு. ஸோ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணதுக்கப்புறம். ஸோ ஒரு கான்ட்ராக்ட்ன்னா வந்து இன்டென்ஷன், கெப்பாசிட்டி, ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன். இது 4 இருந்தா தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.